ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் விலாக் டே வந்து 29 டியூஸ்டே. எங்கள் வீட்டு சார் செண்டே நல்லா தூங்குது. ஸோ எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறோம். முட்டை எடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. முட்டை எடுக்கலாம். எல்லாம் என்னை பார்த்து ஓடுது. முட்டை எடுக்கும்போது பக்கத்தில் பார்த்து எடுக்கணும், எல்லாம் கையை கொத்திரும். ஏய் முட்டை காட்டுடி. அடியில் இருக்குது. ஓகே, ஸோ முட்டை எடுத்தால் கொத்துதுன்ட்டு இந்த பிளாஸ்டிக் வச்சு நம்ம வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுக்கணும். அதே கொத்துது. ஓகே, 2 முட்டை இருக்குது. அது விடவே விடுறி, முட்டையை விடுறி. ஒன்று வெளியே தள்ளியாச்சு, இன்னொன்று வெளியே. இங்கே உள்ள ஏய் ஓடி. கையில் ஒரு கொத்து போடுது. ஒரு ஆள் வேணும். ஓகே. ஸோ இந்த கோழி வந்து அவயத்தில் ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த முட்டை வந்து 2 கோழி வேறு கோழி போட்டது. இது போட்டது இல்லை, ஆனால் இது தான் போட்டதுன்னு நினச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. முட்டை போட்ட கோழிங்க வந்து அங்கே கீழே ஒன்று இருக்குது. அப்புறம் கருப்பாக இன்னொரு குட்டி கோழி இருக்கும். அது எங்கே மேயுதுன்னு தெரில. கையில் கொத்திருச்சு. முட்டை வைக்கிற இடம் இது தாங்க. ஆல்ரெடி நாட்டுக்கோழி முட்டை 4 இருக்குது. இது 5வது 6வது. ஓகே, என்னை காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை ஸ்நாக்ஸ். அப்பப்போ போர் அடிக்கும் போது எடுத்து சாப்பிட்றேன். அது நான் மட்டும் இல்லை, கோழியும் சாப்பிடும். பா 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 பா. நானும் கொஞ்சம் வாயில் போட்டுக்கிறேன். பா 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 பா. இன்றைக்கி மாடியில் என்னோடய ஒய்ஃபும் பையனும் வந்து ஃபுகுடி ஆடுறாங்க. இது ஹிந்தியில் ஃபுகுடின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் தமிழில் தும்பி தலைச்சி. அப்புறம் நானும் ஒய்ஃபும் ஆடுறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சி நல்லா சுற்றி விட்டேன். பட் அப்புறம் அவங்க ஸ்லோவாக பண்ண சொல்லி பண்ணதுங்க. பண்ணதுக்கப்புறம் தலை நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. வயசாயிருச்சு இல்லையா, ரொம்ப சின்ன வயசில் பண்ணுது. அப்புறம் நேரம் நிற்க முடியல செஞ்சுட்டு இங்கே எங்கே ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடிட்டு நில்லு. இதோட நம்ம வீலாக முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மெதுவா